தமிழ்நாட்டில் சித்தா கல்லூரியில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள படம் பைரவா. இந்த படத்தில் விஜய், கீர்த்தி சுரேஷ், ஜெகபதி பாபு, சதீஷ் ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். ஒய்ஜி மகேந்திரன் மேனேஜராக பணிபுரியும் தனியார் வங்கியில் வராத கடன் தொகையை வசூலித்து கொடுப்பவராக பணிபுரிந்து வருபவர் தான் விஜய். இவருடன் சதீஷும் சேர்ந்து அதே பணியை செய்து வருகிறார். ஒய்ஜி மகேந்திரன் சிபாஸின் பேரில் வங்கியில் வாங்கிய ரூபாய் 64 லட்சம் பணத்தை மயன் கோபி திரும்பி கொடுக்க முடியாது என்று அவரை ஏமாற்றி விடுகிறார். இதனால் ஒய்ஜி மகேந்திரனுக்கு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. அவரின் மகளின் திருமணம் நடக்க உள்ளதால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண விஜயின் உதவியை நாடுகிறார். விஜயும் மயன் கோபியை அடித்து துவம்சம் செய்து ஒய்ஜி மகேந்திரனுக்கு வர வேண்டிய பணத்தை மீட்டு கொடுக்கிறார். அதன் பின்னர் ஒய்ஜி மகேந்திரனின் மகள் திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திற்கு மணப்பெண்ணின் தோழியாக கீர்த்தி சுரேஷ் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வருகிறார். கீர்த்தி சுரேஷை பார்த்ததும் அவள் மீது காதல் வயப்படுகிறார் விஜய். பின்னர் அவளையே சுற்றி சுற்றி வருகிறார். திருமணம் முடிந்து கீர்த்தி சுரேஷ் ஊருக்கு திரும்பும் வேளையில் பஸ் நிலையத்தில் வைத்து தனது காதலை வெளிப்படுத்த நினைக்கிறார் விஜய். ஆனால் அப்பொழுது கீர்த்தி சுரேஷை ரவுடி கும்பல் ஒன்று தீர்த்து கட்ட வருகிறது. பின்னர் ஒரு டெலிபோன் அழைப்பு வந்ததும் அந்த ரவுடி கும்பல் கீர்த்தி சுரேஷை ஒன்றும் செய்யாமல் விட்டு சென்று விடுகிறது. இதை பார்க்கும் விஜய் அந்த ரவுடி கும்பலுக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவளிடம் கேட்கிறார். அப்போது கீர்த்தி சுரேஷ் தான் திருநெல்வேலியில் மருத்துவக் கல்லூரி படித்து வருவதாகவும் தன்னுடன் படித்து வந்த சக தோழியான அப்பர்ணா வினோத்தை கல்லூரியின் முதல்வரான ஜெகபதி பாபு ஆட்களை வைத்து கொலை செய்துவிட்டு அவள் மீது தவறான பழியை சுமத்தி விட்டதாகவும் கூறுகிறாள். மேலும் இந்த கொலை சம்பந்தமாக ஜெகபதி பாபு மீது தான் வழக்கு தொடர்ந்திருப்பதால் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஜெகபதி பாபுவால் தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்து வருவதாகவும் கூறுகிறாள். இதை கேட்ட விஜய் ஜெகபதி பாபுவின் ஆட்டத்துக்கு முடிவு கட்டும் முயற்சியில் களமிறங்குகிறார். இதில் விஜய் வெற்றி பெற்றாரா, நாகியிடம் தனது காதலை வெளிப்படுத்தி ஒன்று சேர்ந்தாரா என்பதை படத்தின் மீதி கதை. விஜயின் படத்தில் அறிமுகமாகும் காட்சியே மிகப்பெரிய மாசாக உள்ளது. ஜெகபதி பாபுவுக்கு விஜய் தான் யார் என்பதை அறிமுகம் செய்யும் காட்சியிலிருந்து ஜெகபதி பாபு கொடுக்கும் ஒவ்வொரு இடையூறுகளையும் தகத்தெறிந்து செல்லும் காட்சிகளில் எல்லாம் விஜய் மாஸ் காட்டியிருக்கிறார். கீர்த்தி சுரேஷ் படம் முழுக்க அழகு பதுமையாக வலம் வருகிறார். வில்லனாக வரும் ஜெகபதி பாபு, டேனியல் பாலாஜி இருவரும் வில்லத்தனத்தில் மிரட்டுகிறார்கள். ஜெகபதி பாபுவுக்கு இப்படத்தில் கதையை தாங்கி செல்லும் கனமான கதாபாத்திரம். அதை உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார். காமெடிக்கு சதீஷ், தம்பிராமையா, ஸ்ரீமான், நான் கடவுள், ராஜேந்திரன் என நகைச்சுவை நட்சத்திர பட்டாளம் இருந்தாலும் படத்தில் பெரிதாக காமெடி எடுபடவில்லை. இயக்குனர் பரதன் தரமான மருத்துவ கல்வி வேண்டும் என்ற சமூக அக்கறையோடு இந்த படத்தை தந்துள்ளார். விஜய் என்ற மாஸ் ஹீரோவை வைத்துக் கொண்டு இன்னும் தரமான படத்தை கொடுத்திருக்கலாம் இயக்குனர் பரதன். சந்தோஷ் நாராயணின் இசையில் பாடல்கள் கேட்கும் ரகம். அனல் அரசின் சண்டை காட்சிகள் எல்லாம் புத்தம் புதிதாகவும் ரசிக்கும்படியாகவும் அமைந்திருக்கிறது. சுகுமாரின் ஒளிப்பதிவும் சத்யாவின் ஆடை வடிவமைப்பும் கலர்ஃபுல்லாக இருக்கிறது. பிரவீன் KL எடிட்டிங் படத்திற்கு இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டு இருக்கலாம். எல்லாம் அவன் செயல், கில்லி, நான் மகான் அல்ல உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களின் காட்சி இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் பைரவா விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் படம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.